வணக்கம், இது உங்கள் தமிழ் குக்கிங். இன்றைக்கி சுவையான குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிளகாய் 1.25 கிலோ எடுத்திருக்கேன். காரம் அதிகமான மிளகாயாக இருந்தால் 1 கிலோ எடுத்துக்கோங்க. மல்லி 3 கிலோ, 250 கிராம் துவரம்பருப்பு, 250 கிராம் கடலைப்பருப்பு, 250 கிராம் மிளகு, 250 கிராம் சீரகம், 50 கிராம் வெந்தயம், 10 கிராம் கசகசா, 25 கிராம் பெருஞ்சீரகம், 50 கிராம் கட்டி பெருங்காயம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கோங்க, தூள் பெருங்காயம் சேர்க்கக்கூடாது. மஞ்சள், விரல் மஞ்சள் 250 கிராம். இந்த எல்லா பொருளையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். வாணலில் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, வெயிலில் நல்லா காஞ்சாலே கரெக்டாக இருக்கும். பெருஞ்சீரகம் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை தவிர்த்துடலாம். மிளகாய், தனியா மற்ற எல்லா பொருளையும் இந்த மாதிரி நல்லா வெயிலில் பரவலாக காய வச்சுக்கோங்க. மிளகாயில் காம்பு வேண்டான்னா நீக்கிடலாம். மஞ்சள், பெருங்காயம் ரெண்டுத்தையும் உடச்சும் காய வைக்கலாம், அப்படி இல்லைன்னா முழுசாகவும் காய வச்சு எடுத்துக்கலாம். தனியாவில் மண் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்ல வெயிலில் ஒரு நாள் காய்ஞ்சால் கரெக்டாக இருக்கும். வெயில் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 2 நாள் காய வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நாள் நல்லா காஞ்சாச்சு. நான் தனியா மற்ற எல்லா பொருளையும் இப்படி கலந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். பெருங்காயத்தை ஒரு பெரிய கட்டியை 4ஆக உடைச்சி காய வச்சு வச்சுருக்கேன். மஞ்சளை முழுசாக அப்படியே காய வச்சு எடுத்திருக்கேன். மிளகாய் இப்படி நல்லா சருகு மாதிரி காஞ்சிருக்கணும். உடைச்சி பார்க்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். இந்த அளவுக்கு மிளகாய் காயிற வரைக்கும் கண்டிப்பாக வெயிலில் காய வைக்கணும். மிளகா காஞ்சாதான் தூள் நல்லா நைஸாக அரைக்க முடியும், அப்படி இல்லைன்னா அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் ஒழுங்காக அரையாது. இப்படி காய வச்சு எடுத்தாச்சு. இதை மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரைஸ் மில் இருக்கும் இல்லையா, அதில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு நைஸாக வராது. அரைச்ச தூளை கண்டிப்பாக ஆற வைக்கணும். ஆற வைக்கலன்னா அந்த சூடுலேயே தீஞ்சு போயிடும், தூள் டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ நான் 1/2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற வச்சுட்டேன். இதை காற்று போகாத பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தூளை குழம்பு, சாம்பார், பொரியல், கூட்டு எல்லா வகையான குழம்புக்கும் ஆட் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் டேஸ்டான குழம்பு மிளகாய் தூள் அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.